நாளைக்கு ஒரு வழக்கு காலையில் போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்தில் வழக்கு, இப்படி ஒவ்வொன்றா போகணும். ஒரே நேரத்தில் 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஏஐயில் 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. அதனால ஒவ்வொன்றா தான் செய்யணும். இது நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடியா பாக்குறீங்களா, இல்ல இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? என்னாலதான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனாலதான் இந்த வேலையை செய்யறாங்க. எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்க, எனக்கு என்ன நெருக்கடி? ஒரே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களை பதிவு செஞ்சு தனித்தனியா அழைப்பாணை கொடுத்து தனித்தனியா ஆதரவு சொல்றது. இப்ப யாருக்கு நெருக்கடி? யார் பயப்படுறா? யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. எனக்கு இது ஒண்ணும் இல்லை. நீங்க எவ்வளவு நாளைக்கு இது பண்ணிட முடியும்? ரெண்டாவது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த அதிகாரம் வந்து நிலையானதுன்னு நினைக்கிறது தான் வந்து சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலகாளுதல் நிலையாம் நினைவாங்கிறான்ல. நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்லை, அதனால போடுற ஆட்டம் தான் அது. அப்புறம் பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் எதிர்கொள்வேன் நான், இதுக்கெல்லாம் பயப்படாது.